என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. 12 ஆண்டுக்கு பின் நடக்கும் குரு பகவான் நேரடியான இயக்கத்தினால இந்த 5 ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்க போறாங்களாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களோட ராசி இதுல இடம்பெற்றிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் நேர்மையான மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரகமாக வந்து கருதப்படுறாரு. அதனால குரு பகவான் இயக்கம் ஜோதிடத்துல வந்து ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுது. குரு பகவானோட இயக்கத்தினால ஏற்படும் மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் தனது ராசி அல்லது நட்சத்திரத்தை மாற்றும்போது, அது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில, தொழில் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் வந்து மார்ச் 11, 20, 26 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6:17 மணிக்கு வந்து மிதுன ராசியில தனது நேரடி பயணத்த வந்து தொடங்க போறாரு. மிதுன ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களோட இளவரசனான புதன் இருப்பதனால, இந்த கிரக மாற்றம் ஜோதிட ரீதியா வந்து ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து கருதப்படுது. குரு பகவானோட நேரடி இயக்கத்தினால சில ராசிக்காரர்கள் வாழ்க்கை வந்து தலைகீழாவே மாறப்போகுது. அவங்க வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். இதுல முதலாவதா இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனம் தான். குரு பகவான் வந்து நேரடியா வந்து இயக்கம் வந்து மிதுன ராசியில நடைபெற இருக்கிறதுனால, அவர்கள் வந்து பல நன்மைகள வந்து அனுபவிக்க போறீங்க. இந்த கிரக மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியும், அமைதியும் தரப்போகுது. இந்த பெயர்ச்சியால அவங்களுக்கு நல்ல பேரும், சமூகத்துல அந்தஸ்தும் வந்து மேம்படும். குடும்பத்துல வந்து அதாவது ரொம்பவுமே வந்து நலிவடைந்து கடந்த கால மோதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது, இது வந்து தீர்க்கப்படும். இந்த காலகட்டத்தில அவங்களோட வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல நீங்க வெற்றி பெற முடியும். திருமண மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவரா வந்து பரஸ்பர மரியாதையும், பொறுப்புணர்வும் உங்களுக்குள்ள வந்து அதிகரிக்க போது. அதாவது சொத்து அப்படி இல்லன்னா நிலம் வந்து நீண்ட காலமா நிலுவையில இருக்க பிரச்சனைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில சாதகமான பலன்கள வந்து அனுபவிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நீண்ட காலமா வந்து நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு முடிவுக்கு வரும். 2வதா இருக்கிறது வந்து தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானோட இந்த நேரடி இயக்கத்தினால அற்புதமான நன்மைகள வந்து அனுபவிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் அப்படின்றா பல்வேறு துறைகள்ல வந்து நீங்க பயனட போறீங்க. வேலைய மாற்றுறதுக்கு ஒரு சிறந்த காலம். வியாபாரிகள் அப்புறம் வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து பெரிய அளவுல வந்து சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம சேமிப்பையும் உயர்த்தலாம். வணிகர்கள் வந்து பல்வேறு முதலீடுகள்ல இருந்து லாபம் ஈட்டலாம். தேவையற்ற செலவுகள வந்து தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல வந்து வெற்றி கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து முயற்சிகள் மேலதிகாரியிடமிருந்து வந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. குரு பகவானோட ஆசீர்வாதத்தால இது வந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானோட ஆசியால சிறப்பான பலன்கள வந்து அடைய போறாங்க. இந்த காலகட்டத்தில அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும், தொழில் வாழ்க்கையிலயும் வெற்றி பெறுவாங்க. அவங்களோட முதலீடுகள் வந்து சிறந்த பலன்கள வந்து தரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து லாபம் வந்து ஈட்டலாம். வீட்ல வந்து சுப காரியங்கள் நடத்துறதுக்கும், குடும்ப உறுப்பினர்களோட வந்து தரமான நேரத்த செலவிடுறதுக்கும் இது ஒரு நல்ல காலமா வந்து இருக்கும். இந்த குரு பயிற்சியால மீன ராசிக்காரர்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அமைதியை அடைய முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பழைய உடல்நல பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். ஆக மொத்தத்தில இந்த 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த குரு பகவானோட நேரடி இயக்கத்தினால, அதாவது மேல சொன்னேன் இல்லையா, அந்த 3 ராசிக்காரர்கள் வந்து டபுள் ஜாக்பாட் வந்து அடிக்க போறாங்க. இது வந்து பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு. உங்களோட சுய ஜாதகத்த வந்து ஒரு முறை பரிசோதிச்சுட்டு, எந்த விதமான நல்ல காரியங்களையும் தொடங்குங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நலநலம் சேனல தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே!